வா என்னங்க இது கலர் கலரா அடிக்க வச்சிருக்காங்க, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வாங்க மக்களே, யூரோப்ல சரக்கு எங்க கிடைக்கும், எப்படி வாங்கலாம்னு போய் பார்ப்போம். குடி குடியை கெடுக்கும், குடி உலகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும், வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. ஏ தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சாராயம் போத தரும், தாய்ப்பாலும் போத தரும். அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி ஈரோத்தமன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு, குடி நாட்டையும் வீட்டையும் கெடுக்கும். ஏன்னா குடி குடின்ற மாதிரிங்களா, இந்த வீடியோல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சரக்கு பத்தி தான் பேச போறோம். ஸோ யூரோப்ல எப்படி வந்து சரக்கு விற்கிறாங்க, எங்க போய் வாங்குறது, சரக்குடைய விலை என்ன, என்ன மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குது, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. ஸோ அதோடைய கல்ச்சர் என்ன, இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் என்ன, நம்ம இந்தியாலையும் இந்த யூரோப்பையும் கம்பேர் பண்ணும்போது என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த ஆல்கஹால்ல வந்து என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஸோ அதை எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றத முழுக்க முழுக்க இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா குடிமக்களுக்காக தான். ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். ஸோ அதனால நீங்க வந்து யார் வேணா பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஸோ யூரோப்புக்கும் நம்ம இந்தியாவிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு நாலேஜுக்காக நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடிகார நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க குடியை பத்தி பேசுவோம். அது என்னன்னு தெரியலங்க, குடி அப்படின்னாலே வந்து ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி வந்துருது பாருங்க ஃபேஸ்ல. அது என்னன்னு தெரியல. ஸோ ஒரு ஜாலியா ஃபன்னா போவோம், ஓகேங்களா? ஸோ யாரும் சீரியஸா எடுத்துக்கலாம், ஒரு ஜாலியா ஃபன்னா போயிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கணும், இந்த குடியை பத்தி பார்க்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்போதான் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல கடைக்குள்ள போயிட்டு அந்த ஆல்கஹால் வந்து இங்க எப்படி கிடைக்கும், எங்க விற்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து எங்க போய் வாங்குவோம், அதுக்குன்னு தனியா ஒரு கடை இருக்கும், ஒரு ஜெயில் மாதிரி கம்பி கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ள கையை விடணும், அதுக்குள்ள வந்து கூட்ட நெரிசல இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்மள மரியாதை இல்லாம திட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5, 10, 20ன்னு சொல்லி ஒரு குவார்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம குடிகாரனை ஒரு கேவலமா பார்ப்பாங்க. அது நம்ம பண்றது வந்து மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி, குடிகாரன் அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு தோற்றத்தை வந்து நம்ம இதுல வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால முதல்ல அதை நம்ம எங்க போய் வாங்குறது அப்படின்றத வாங்க லைவா போய் பார்ப்போம். போமா வாங்க. முதல்ல நம்ம வந்து ஒரு பேஸ்கெட் எடுத்துப்போம். ஏன்னா இவன் சரக்கு வாங்க ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. யூரோப்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஆல்கஹால் சரக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. இங்க நீங்க வந்து சரக்கு வாங்கணும் அப்படின்னாக்கா எல்லா விதமான சூப்பர் மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பொட்டி கடைகள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரக்கு கிடைக்கும். ஸோ யூரோப் ஃபுல்லாவே வந்து நீங்க எங்க வேணாலும் எந்த கடையில வேணாலும் நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். சின்ன ஒரு மளிகை கடையில கூட இந்த மாதிரி ஆல்கஹால் செக்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தனித்தனியா அழகா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க, கலர் கலரா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து இவ்வளவு வெரைட்டி ஆல்கஹால்ஸ் வந்து இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தோணுது. ஏன்னா நம்ம இந்தியால வந்து அவங்க கொடுக்குற சரக்கை தான் நீங்க குடிக்கணும். நம்ம இப்ப நீங்க போயிட்டு நீங்க ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்குறீங்க அப்படின்னாக்க, நீங்க கேட்கிற சரக்கு என்னைக்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்க? பீரை கொஞ்சம் கூலிங்கா குடுறா அப்படின்னாலே வந்து கூலிங் எல்லாம் இல்ல, இந்த இந்த பிராண்ட் தான் இருக்கு, வேணா வாங்கிக்கோ, இல்லைன்னா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க பாருங்க எவ்வளவு ஐட்டங்கள் வந்து அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒயின் இருக்கு, ஜின் இருக்கு, ஷாம்பேன், இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இது எல்லாமே ஷாம்பேன் பாட்டில் தான். அதுல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு ட்ரிங்க்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இது ஓட்கா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஜின்னு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சும்மா டானிக் பாட்டில் மாதிரி கலர் கலரா அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ப்ரைஸும் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க நமக்கு ஆவரேஜா வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 80 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு யூரோன்னு வச்சுக்கலாம், ஒரு யூரோல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு யூரோ 2 யூரோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயினே வந்து பாத்தீங்கன்னா 2 யூரோ 3 யூரோல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒயின் பாட்டில் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயின். ஸோ இங்க வந்து ப்ரொடக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பெயின், இட்டாலி, மால்டா, இந்த மாதிரி நிறைய யூரோப்பியன் நாடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது,
ஒயின் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உற்பத்தி பண்றக்கூடிய நாடுகள் அவங்கலாம். அங்க பாருங்க ஒயிட் ஒயின், ரெட் ஒயின் இதெல்லாமே ரெட் ஒயின், ஒயிட் ஒயின் தான். ஸோ இதெல்லாம் பாருங்க 1.70 போட்டிருக்கா. ஸோ €1 70 இதுல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயின் பாட்டில் கிடைக்கும். அப்ப நம்ம ஊருக்கு வந்து இது கம்பேர் பண்ணும் ₹150 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயின் பாட்டில் கிடைக்குது. ரெட் ஒயின் பாட்டில் இது பாருங்க, இது வந்து €2 தான் போட்டுருக்காங்க. €2னா உங்களுக்கு ஒரு தோராயமா வந்து ஒரு ₹180 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஒயின் ஃபுல் பாட்டில் கிடைக்குது. நல்ல குவாலிட்டியான ரெட் ஒயின். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க செக்ஷனா பிரிச்சு வச்சு அடுக்கி பயங்கரமா வித்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கூலிங்கா உங்களுக்கு பியர் வேணும்னாக்க அதுக்கு தனியா வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். அதுலயும் வந்து உங்களுக்கு எத்தனை வெரைட்டி வேணும், இது பியர்ல என்னென்ன வெரைட்டி வேணுமோ எல்லாமே இருக்கும். ஸோ இங்க பாருங்க, பார்க்கவே கண்ணு பறிக்குது. பார்க்கும்போதே எடுத்து குடிக்கலாமான்னு தோணுது. பட் அலவுட், குடிக்கக்கூடாது. ஓகே. ஸோ இதுதாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு ஆல்கஹால் வாங்கக்கூடிய இடங்கள் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ எவ்வளவு ஜென்யூனா டீசெண்டா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒயிட் கலர் வோட்கா. ஸோ அது கூட வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்ல ஆன ஆல்கஹால், அப்புறம் வந்து சாக்லேட்ல ஆன ஆல்கஹால், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்போ வந்து பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும், அதிகமா இருக்கும். அதாவது 20% ஆல்கஹால் இருக்கும், 10%. இப்போ பியர்ல எல்லாம் 6 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து இதுல தனித்தனியா வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ். ஸோ நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஆல்கஹால் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி கூலிங்கா பியரும் கிடைக்காது, நம்ம கேட்கற பிராண்டும் கிடைக்காது. அவங்க கொடுக்குற பிராண்ட் தான் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப முக்கியமா அடுத்த விஷயம் என்னன்னா, இது எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். நீங்க வந்து ஜூஸ் வாங்கக்கூடிய இடம், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாமே வாங்கக்கூடிய இடத்துல தான் இது இருக்கு. எவ்வளவு டீசெண்டா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம ஊருக்கு போகும்போது மறுபடியும் அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு அசுத்தமா இருக்கும். அந்த இடமே வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். இங்க பாருங்க, சாதாரண பிரெட், பால், ஒரு சூப்பர் மார்க்கெட், நம்ம காய்கறி எல்லாமே வாங்கக்கூடிய இடங்கள் தான். ஸோ டீசெண்டா இருக்காங்க. ஸோ நம்ம இதுல வந்து அது ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்காது. நம்ம போய் வாங்குறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்காது. ஸோ நீங்க எது வேணா உங்களுக்கு வேணுன்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 18 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து அலௌடு. இங்க லீகலா வந்து நீங்க வந்து பியரோ அல்லது வந்து ஆல்கஹால் எந்த ட்ரிங்க்ஸோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த சிகரெட்டும் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான். ஸோ இப்போ நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்கான தேவையான ஐட்டங்களை வாங்கிட்டு அப்படியே பேசுவோம். சரிங்களா? ஏன்னா நம்ம கடைக்குள்ள வந்தாச்சு, கடைக்குள்ள வந்துட்டு எதுவும் வாங்காம போனா நல்லா இருக்காது. நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தேவைப்படுது, அதை அப்படி வாங்கிட்டே பேசுவோம். ஸோ இது வந்து மில்க்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு பால் தேவைப்படுது. ஸோ அதே பால், ஜூஸ், கிஃபிர் இதெல்லாம் வாங்கியாச்சு. நம்ம சரக்கு அடிக்க மாட்டோம், சரக்கு வாங்குறதில்ல. ஸோ அதனால வீட்டுக்கு தேவையான ஐட்டத்தை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம பேசும்போது இப்போ இந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால சின்ன பசங்கலாம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கேட்கலாம், சின்ன பசங்கலாம் போயிட்டு ஈஸியாக வாங்கி குடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஸோ அங்கே கவுண்டரில் வந்து சின்ன பசங்களை பார்த்தாங்க அப்படின்னாக்கா பாஸ்போர்ட் கேட்பாங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ 18 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு ஐடி ப்ரூஃப் காட்டிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்கஹாலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிகரெட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த கொஸ்டின் வந்து இங்கே உங்களுக்கு எழும்போது இதுதான் ரூல்ஸ். ஸோ அதனால சின்ன பசங்கலாம் வந்து கெட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு தோணும், கெட்டு போக மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ புதுசாக யூரோப் போகிறவங்க, அது ஸ்டூடெண்டாக வரவங்க வந்து பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, ஐயோ யூரோப் போனால் கல்ச்சர் சரியில்லை, அங்கே போனால் குடிச்சிருவாங்க, பசங்க கெட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. நம்ம ஊரில் தான் வந்து திரும்ப குடிச்சு பயங்கரமாக கெட்டு போகிறதெல்லாம். இங்கே வந்துட்டாங்க எல்லாமே ஓப்பனாக இருக்குல்ல. ஸோ எவ்ரி திங் இஸ் ஓப்பன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து எங்கேயுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு வந்து தெரியும் எது நமக்கு தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எங்கே போனாலும் நீங்க வந்து எது தேவையோ அது மட்டும் தான் நீங்க எடுத்துக்க போறீங்க. ஸோ எது தேவையில்லையோ அது நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து இங்க எதுவுமே மறைச்சு வைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதுல ஒரு அருணாச்சலம் படத்துல சொல்லுவாருல்ல ரஜினி, இந்த மாதிரி சுருட்டு குடிச்சேன், ஒரு ரூம்ல போட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சுருட்டு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் குடிச்சிட்டு வெளியே வரும்போது எனக்கு அந்த சுருட்டோட வாசனையே போயிடுச்சு, இனிமே அது வாழ்க்கையிலேயே தொடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஸோ களவும் கற்று மர அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து எதையுமே ட்ரை பண்ணிட்டு விடுறதுல தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இது வந்து மறைச்சு விற்க மாட்டாங்க. ஸோ ஓப்பனா விற்கிறதுனால யாருக்கும் வந்து எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு கெட்டதுன்றத ப்ரொடெக்ட் பண்ணாம. ஸோ இதுல வந்து இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்க வந்து இவங்களுடைய கல்ச்சரே வந்து இதுதான். ஸோ இப்போ பாருங்க, வாங்கிட்டோமா, இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ நம்ம கவுண்டர்ல வைக்கிறோம். ஸோ இதான் நமக்கு எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு தேவைப்பட்டது. ஸோ வாங்கியாச்சு. அது கூட இப்போ நம்ம பாட்டிலும் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒயினோ ஜின்னோ எது வேணா வாங்கினா அது கூட வச்சுட்டு இங்கே வச்சுட்டு பில் போட போறாங்க. அது கூட எல்லாம் மளிகை சாமானத்துக்கு கூட அது கூட நம்ம இதையும் பில் சேர்த்து வாங்க போறோம். ஸோ பாருங்க, எனக்கு வந்து €30 கிட்ட வந்துருக்கு. ஜஸ்ட் சிம்பிளான விஷயங்கள் வாங்கினதுக்கு இது கிட்டத்தட்ட ₹2500 நம்ம ஊர் காசுக்கு. ஜஸ்ட் சும்மா கொஞ்சமா தான் வாங்கினேன். எவ்வளவு பெரிய பில்லு பாருங்க. இன்னும் நம்ம நிறைய பொருளெல்லாம் வாங்கினோம்னா ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ₹10,000 செலவாயிடும் போகுது மளிகை, அந்த அளவுக்கு விலைவாசி. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வருவோம். சரக்கு பத்தி பேசுவோமா இன்னும் இன்ட்ரெஸ்டா?
நமங்களே பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம சரக்கு வாங்கிட்டு வெளியில வந்துட்டோம். ஸோ இதுல இருந்து நான் சொல்ல வர விஷயம் நீங்க வந்து நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கு பாருங்க. நம்மள வந்து புரொடெக்ட் பண்றது எப்படின்னா, நம்மள வந்து சரக்கும் விக்கிறாங்க. கவர்மெண்ட்டே வந்து சரக்கு விக்குது. அதுல விலையும் வந்து ஏத்தி விக்கிறாங்க. அது வந்து மறைச்சு மறைச்சு ஒரு ஏதோ சொல்றது ஒரு தப்பான தொழில் செய்யற மாதிரியும் பண்றாங்க. அது மக்களுக்கு வந்து குடிக்க வைக்கிறாங்க. ஆனா அது ரெஸ்பெக்ட் இல்லாம, மரியாதை இல்லாம நடத்துறாங்க. ஸோ இப்ப இங்க வந்து ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியோ, அல்லது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பார்வையோ ஏற்பட்டுச்சா பார்த்தீங்களா? அழகா போறோம் ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம். நமக்கு தேவையான பொருட்கள வாங்குறோம். அது கூடவே வந்து எது ஆல்கஹாலும் தேவைப்பட்டா அதையும் வாங்கிட்டு பில் போட்டு, அந்த பில்லு கரெக்ட்டா அதுதான் மெயினா நான் சொல்ல வந்தேன். ரூ. 1 கூட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டாங்க. இப்போ ஒயின் பாட்டில் €2 போட்டுருச்சுன்னா, அது €2 தான். இப்ப சரக்கு பாட்டில் ஏதோ ஒரு சரக்கு வாங்குறீங்க ஒரு €5 அது €5 தான். ஸோ அதுக்கு மேல வந்து ரூ. 1 கூட எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது. இப்ப நம்ம ஊர்ல எனக்கு ரேட் என்னன்னு தெரியல. இப்ப சப்போஸ் ஒரு குவார்டர் வந்து ஒரு ரூ. 120 அப்படின்னாக்கா, ஒரு ரூ. 130 குடுத்தா தான் குவார்டர் தராங்கன்றாங்க. ஒரு ஹால்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல ரூ. 20 எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த ரூ. 20 எக்ஸ்ட்ரா எங்க போது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது கேள்வி கேட்டாக்க நம்மள வந்து தப்பு சொல்றாங்க. நம்மள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஏதோ ஒரு பழி சொல்றாங்க. பட் அது கேள்வி கேட்கறதுக்கு ஆளும் இல்ல. அப்படி கேள்வி கேட்டாலும் அது தப்பா இருக்கு. ஸோ இது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இப்ப பாருங்க எவ்வளவு டீசென்ட்டா வந்து நம்ம காசு குடுக்கறதுக்கு பொருள் அவ்வளவுதான் வாங்கணும். முடிஞ்சு போச்சு. இதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம டீசென்ட்டா வெளியில வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டைம்க்கு தான் வந்து கிடைக்கும். இந்த டைம்க்கு வந்து மூடிருவோம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப மளிகை கடை ஓப்பன் பண்ணாங்கன்னா, அங்க இருக்க போகுது. மளிகை கடை க்ளோஸ் பண்ணாங்கன்னா, அங்க இல்லாம இருக்க போகுது. ஸோ அந்த மாரி எல்லா இடங்கள்லயும் வந்து உங்களுக்கு விலையும் வந்து கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு டைமிங்கும் வந்து ஸோ அந்த பிரஷர் வந்து போட மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, அந்த டைமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 12 மணிக்கு ஓப்பன் ஆகும், 10 மணிக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த டைம்ல வந்து நீ குடிக்கணும் அப்படின்ற மாரி வந்து நம்மள ஃபிக்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணிடுறாங்க. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க நெனைச்ச ரேட்டுக்கு வாங்கலாம், நெனைச்ச சரக்கு வாங்கலாம், நெனைச்ச டைம்க்கு போய் வாங்கலாம். ஸோ இந்த மாரி எல்லாமே வந்து ஓப்பன் அண்ட் ஃப்ரீயா இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா, அந்த தப்பு தப்பாவே தெரிய மாட்டேங்குது. அந்த தப்பு தப்பாவே நடக்க மாட்டேங்குது. ஸோ இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப நம்ம ஊர்ல இந்த மாரி ஒரு சிஸ்டம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இத வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாத அளவுக்கு இங்க நடத்துறதுனால தான் வந்து தப்பு பெருசா நடக்கறதில்ல. யாரும் வந்து அப்புறம் நீங்க கேட்கலாம். இப்ப வந்து யூரோப்ல நெறைய குடிகாரர்கள் இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அந்த கேள்வி வந்து கரெக்ட்டான கேள்வி தான். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்ப பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கல்ச்சரே வந்து பார்த்தீங்கன்னாக்க, லைட்டா வந்து கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துக்கிறது தான். ஸோ எங்க போனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ண போறீங்க. ஒரு ஈவினிங் டின்னர் எடுக்குறீங்க. நீங்க எங்கனாவது போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்றீங்க அப்படின்னாலே, முதல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, "வாட் யூ வாண்ட் டூ ட்ரிங்க் சார்?" அப்படின்னு தான் கேட்பான். ஸோ என்ன உங்களுக்கு ட்ரிங்க் பண்ண வேணும்? அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ ஒரு கப் ஆஃப் ஒயின் ஒரு கிளாஸ் ஆஃப் ஒயின் அது கூட ஒரு ஃபுட். இது வந்து ஒரு ஃபுட் கூட ஒரு பார்ட் அப்படின்ற மாரி வந்து அவங்களுடைய கல்ச்சரு. ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல படுத்து உருள்றது, அப்புறம் வேற வேற விஷயங்கள் பண்றது, அந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. அதாவது குடிக்கு அடிமையானவங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஆட்கள் வந்து வேற. அது வந்து ஒரு 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 பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. பட் ஆனா வந்து மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போறவங்க, ஒரு ஈவினிங் ஆனாக்கா ஒரு பியரு, ஒரு ஒயினு, இல்ல ஒரு சாட்டர்டே, சண்டே வெளியில போறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃபேமிலியோட டின்னர் போறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல ஒரு லவர்ஸ் போறாங்க. ஒரு ஃபேமிலியோட போறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து ஒரு ஒயின் ஒரு கிளாஸ் ஒயின் வந்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னாக்க, அது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அடிமை ஆயிடுவீங்க. அப்படியே போதை ஆயிடுவீங்க. அப்படியே கீழ விழுந்துருவீங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சாப்பாட்டு கூட சேர்ந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். ஸோ ஹெல்த் ரீசனுக்காக எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நெறைய பேர் இங்க யூரோப்ல. ஸோ ரெட் ஒயின் எடுத்தாக்க வந்து பிளட்டுக்கு நல்லது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மைல்டு ரிலாக்சேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ பேசும்போதே சொல்லிட்டோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ அதனால வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் இருக்கிற ரியாலிட்டிய சொல்றேன். ஸோ அப்படி எடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பியர் நெறைய பேர் குடிக்கிறாங்க. அப்புறம் குறிப்பா சொல்லணும்னா ஒயின். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் சமம். குடியில வந்து பார்த்தீங்கன்னாக்க, எந்த விதமான வேறுபாடுமே கிடையாது. ஆண், பெண் இருபாலரும் இங்க சமமா வந்து உட்கார்ந்து குடிப்பாங்க. ஸோ, அதுல எந்த விதமான தடையுமே இருக்காது. எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமே இருக்காது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போனாலும், அவங்க ஒரு கப் ஒயின் வாங்குனாங்கன்னா, இவங்க ஒரு கப் ஒயின். ஸோ 2 பேருமே வந்து மேபி அவங்க குடிக்காம இருக்கலாம். இல்ல இவங்க குடிக்கலாம். இவங்க குடிக்காம இருக்கலாம். இல்ல அவங்க குடிக்கலாம். ஸோ, அப்படியும் இருக்கும். பட் ஆனா இதுல வந்து ஆண், பெண் வேறுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ, இருபாலருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரிக்கு சமமா வந்து குடிப்பாங்க, வாங்குவாங்க, போவாங்க. ஸோ, அதுல எந்த விதமான மாற்றமும் இதுல இருக்காது. ஸோ இதுலயும் பாருங்க நம்ம ஆளுங்க வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. பெண்கள் குடிக்கக்கூடாது. ஓ! பெண்கள் குடிச்சாலே வந்து நீங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கணிச்சு வச்சிருக்கோம். ஆண்கள் ஆண்கள் குடிக்கலாம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு வந்து நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து பிரஷர் இருக்கு. ஸோ அவங்க வந்து குடிக்கலாம். பட் வந்து பெண்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு நம்மளே வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சிருக்கோம். பட் இங்க அப்படி கிடையாது. ஸோ அது நம்மளுடைய கல்ச்சர். இது இவங்களுடைய கல்ச்சர். ஸோ அகைன் கமிங் டூ த பாயிண்ட் நம்ம இந்த கல்ச்சர பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆண், பெண் இருபாலரும் குடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, சமம். அதுல எந்த விதமான சாக்ரிஃபைஸும் இருக்காது.
ஸோ அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்ட் பார்ட்டி நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் டைம்ல சில பேர் குடிப்பாங்க. சில பேர் வந்து ஒன்லி சாட்டர்டே, சண்டே மட்டும் குடிப்பாங்க. சில சமயம்ல வெக்கேஷனலா வந்து ஃபேமிலியோட சேர்ந்து சில பேர் வந்து குடிப்பாங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணாக்க ஒரு ஜஸ்ட் ஒரு சேஸ் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல வந்து ஒரு சேஸ் பண்றது. ஸோ இது வந்து அவங்களுடைய பார்ட் ஆஃப் கல்ச்சர். ஸோ ஆல்கஹால் அப்படின்றது அவங்களுடைய கல்ச்சர்லயே வந்து இணைஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால தான் என்னவோ தெரியல, இவ்வளோ வந்து பரவலா ஓப்பனா வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து விக்கிறாங்க. ஸோ அத வந்து அவங்க பெருசாவே வந்து பார்க்கறதில்ல. இப்ப நம்ம வந்து பார்த்தாலே நமக்கு ஒரு ஒரு கல்ச்சர் ஷாக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அப்படி கிடையாது. ரொம்ப சாதாரணமா சர்வ சாதாரணமா வந்து இது இருக்கிறதுனால, இது வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒன்றி போன ஒரு விஷயம். அவ்வளவுதான். ஸோ இத வந்து பெருசா வந்து நம்மள மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாரி, நம்மள குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற மாரி இங்க வந்து திணிக்கல. பட் நம்ம ஊர்ல வந்து அப்படி இருக்குன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய கருத்து என்னன்றத நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு போய் வாங்கணும் அப்படின்னாலே, எங்கேயோ போய் மறைஞ்சு, ஒளிஞ்சு ஏதோ ஒரு மூலையில வைக்கக்கூடிய இடத்துல போய் வாங்கணும். அங்க வாங்கும்போதும் உள்ள கைய விட்டு, கம்பிக்குள்ள விட்டு, மான மரியாதை எல்லாம் இழந்து, ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயமா தான் நம்மள வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள போய் அங்க நடத்துறவரும், அத குடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ நம்ம கைய விட்டு ஜெயிலுக்குள்ள உருட்டி எடுக்கிற மாரி, அது நம்ம கிடைக்கிறதும் நம்ம கேட்கறதும் கிடைக்காது. அதே மாரி நம்ம அதுக்கு விலையும் வந்து அதிகமா குடுத்து வாங்கணும். அப்படி விருப்பம் இல்லையா? அ அசிங்க அசிங்கமா நம்மள வந்து தரக்குறைவா வந்து பேசுவாங்க. விருப்பம் தான் வாங்கு, வாங்கலன்னா போயிட்டு இரு. உன் காசு வேணா, ஒண்ணு வேணா குடு, பாட்டில் குடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட நெரிச்சல் இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து ஒரு தரக்குறைவா பேசுறது, ஒரு தன்மானத்த இழந்து அதான் பாருங்க, நம்ம குடிகாரங்க அவங்களுடைய தன்மானத்தையும் இழந்து, அவங்களுடைய காசையும் இழந்து, அவங்களுடைய உடல் நலத்தையும் இழந்து, இவ்வளவுத்தையும் இழந்து நாட்ட வந்து தூக்கி நிறுத்தி அவங்களுக்கு வருமானம் குடுக்குறது மட்டும் தான் அவங்களுடைய வேலை. அதுக்கு மட்டும் தான் வந்து பயன்படுறாங்களே தவிர, மத்தபடி எந்த விதமான அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட்டே இல்ல. ஸோ இந்த மாரி இருந்துட்டாக்க, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் குடிக்கிறாங்க. குடிக்காமலாம் கிடையாது. குடிச்சிட்டு அது அது வந்து அடிமைத்தனம். அது வந்து எப்படின்னா, குடிக்கு வந்து அடிமையாகிறது வேற. பட் பார்ட் ஆஃப் கல்ச்சர்ல இந்த மாரி போறது வேற. ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நெறைய பேர் குடிப்பாங்க. பட் எல்லாருமே 100% அப்படின்னா கிடையாது. இங்கேயும் வந்து குடிக்காத ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. பட் வந்து அவங்களுடைய கல்ச்சர் இது வந்து ஒரு ஷாக்கிங்கா வந்து பெருசா வந்து ஒரு இதுவா நினைக்க மாட்டாங்க. குடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்க இங்க இருக்கதான் செய்றாங்க. பட் ஆனா வந்து அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் அவங்களுடைய கல்ச்சர் அப்படி போயிடுது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இப்ப நம்ம ஊர்ல டீ கடைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிகரெட் கிடைக்கும், டீ கிடைக்கும். பட் இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பார்ஸே இருக்கும். காஃபி பார், காஃபி ஷாப் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பியர், ஒயின் இந்த மாரி இருக்கும். ஸோ டீ கடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரக்கு கிடைக்கும் இங்க. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து நீங்க எங்க வேணா உட்காந்து ஓப்பனா வந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் இருக்கும். பட் ஆனா வந்து யாரையுமே வந்து பெரும்பாலான சிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அசுத்தம் பண்றது, பாட்டில தூக்கி போடுறது, குப்பை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாட்டிலுக்கு தனியா வந்து குப்பை தொட்டி இருக்கும். பிளாஸ்டிக் தனியா குப்பை தொட்டி இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து என்னதான் கொஞ்சம் குடிச்சாலும் வந்து அவங்க அந்த விஷயத்த வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால குடின்றது இங்க வந்து பெருசா அடிமையா இருக்காது. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கல்ச்சரா வந்து போயிட்டு இருக்கும். சரி மக்களே, ஓவராலா எனக்கு இந்த சப்ஜெக்ட்ட பத்தி புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பா ஆல்கஹால பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அத பத்தி எனக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது விக்கக்கூடிய இடம். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சாதாரணமா எல்லா சூப்பர் மார்க்கெட், எல்லா பொட்டி கடை, எல்லா மளிகை கடையிலயும் வந்து ஈஸியா வந்து கிடைக்கும். எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம. 2வது அதோடைய விலை. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய பிரைஸ் தான். ஸோ அதுக்கு மேல ஒரு ஒரு கடைகள் வந்து அவங்கவங்க இஷ்டத்துக்கு மேபி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அது எழுதி விக்கலாமே தவிர, எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கவுண்டர்ல போயிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா குடுங்க அப்படின்னு கேட்கறது கிடையாது. ஸோ நமக்கு தெரியும். இது வந்து ரூ. 150 அப்படின்னா, இது நம்ம ரூ. 150 தான் நம்ம பே பண்ண போறோம் அப்படின்றது தெரியும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னொன்னு 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, வெரைட்டி. ஸோ சாய்ஸ். நம்மளுடைய சாய்ஸ் தான். ஸோ ஒயினா, பியரா, ஜின்னா, வோட்காவா இல்ல எதுவா நம்ம சாப்பிட போறோம், எத நம்ம குடிக்க போறோம் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணுவோமே தவிர, அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, டைமிங். ஸோ எந்த நேரத்துல குடிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து உங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. யாரும் வந்து உங்கள வந்து ந அ நிர்ணயிக்க முடியாது. ஸோ நீங்க எப்ப வேணுமோ நீங்க போய் வாங்குறதுக்கான அந்த ஃப்ரீடம் இருக்கு. எப்ப வேணாம்னு நினைக்கிறீங்களோ அப்ப வந்து நிறுத்துறதுக்கான ஃப்ரீடம் இருக்கு. ஸோ இதுக்காக வந்து வண்டிய புடிச்சு, பஸ்ஸ புடிச்சு, அடிச்சு புடிச்சு எல்லாத்தையும் மூடிட்டோ, இந்த டைம்க்குள்ள போனா தான் கிடைக்கும் அப்படின்ற மாரி ஒரு பிரஷர வந்து கிரியேட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓவரா கிடைக்குது, எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது, அதாவது ஈஸியா கிடைக்குது அப்படின்றதுனால ஃபுல்லா வந்து குடிச்சிட்டு அதிலேயே வந்து 24 மணி நேரமா அடிமையாகி ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணிட்டு, அப்படி வந்து நெறைய பேர் இங்க இல்ல. அவங்களுக்கான லிமிட் தெரியும். அதுக்கான டைமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதுக்குன்னே ஒரு எஜுகேஷனே இங்க இருக்கு அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா, அது சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபேமிலியோட பார்க்கறதுனால வந்து அந்த கத்துக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். வேணுன்றவங்க குடிக்கிறாங்க, வேணான்றவங்க குடிக்காம இருக்காங்க. அதுக்கும் வந்து ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. எந்த லிமிட்ல குடிக்கணும், எந்த லிமிட்ல குடிக்கக்கூடாது, எந்த டைமிங்ல குடிக்கணும், எந்த மாதிரியான டைமிங்ல குடிக்கக்கூடாது. இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கான எஜுகேஷன் வந்து அதுக்கான நாலேட்ஜ் வந்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு.
இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். வாங்குற இடம் வந்து ஒரு மாரி இருக்கும். கம்பிக்குள்ள கைய விட்டு வாங்குற மாரி இருக்கும். இப்ப நமக்கு கிடைக்கிற சரக்கு நமக்கு கிடைக்காது. அவங்க நிர்ணயிக்கிறத தான் நம்ம வந்து வாங்கணும். அதே மாரி விலை. ஸோ எம்ஆர்பி ரேட் வந்து குடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேல வந்து கட்டாயப்படுத்தி நம்மள வந்து வாங்க வைக்க சொல்லுவாங்க. நம்ம குடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மள நடத்துற முறை, மரியாதை இல்லாம ரொம்ப கீழ்த்தனமா வந்து நடத்துறது. அதுக்கப்புறம் வந்து டைமிங் இந்த டைமிங்குள்ள தான் நீ வாங்கியாகணும். இந்த டைமிங்குள்ள தான் நீ குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறது. இந்த மாரி பல விஷயங்கள். அப்புறம் வந்து குவாலிட்டி இல்லாத சரக்கு. ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் மரியாதையே சுத்தமா மரியாதை இல்லாம வந்து நடத்தக்கூடிய அந்த குணம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுருது. நமக்கு வந்து குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுருது. ஸோ அதனால வந்து மொத்தமா லைஃப் வந்து காலியாயிடுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்பவே யூரோப்ல வந்து சூப்பரா வந்து ஒரு சிஸ்டம். சரி மக்களே, இந்த வீடியோல ரொம்ப நிறைய வந்து ஆல்கஹால பத்தி பேசிட்டோம். உங்களுக்கு வந்து லைவா சில விஷயங்களும் காட்டியிருக்கேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கம்பேரிசன், ஒரு எஜுகேஷன் மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது. ஸோ மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ஓவராலா எது எப்படி இருந்தாலும் சரி, இங்க ஈஸியா கிடைக்குது, இங்க ஈஸியா கிடைக்கல அப்படின்னாலும், எதுவா இருந்தாலும் எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்குது அப்படின்னாக்க, அது வந்து தவறான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால வந்து யாரும் வந்து குடிக்கிறத வந்து என்கரேஜ்மெண்ட்டா எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து எப்பயுமே வந்து குடி வந்து குடியை கெடுக்கும், உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ நீங்க என்ன குடிக்கணும், நீங்க என்ன சாப்பிடணும் அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து இப்படியெல்லாம் பிராக்டிகலா வேர்ல்டு வைட்ல இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோ வந்து பேசியிருக்கோம். மத்தபடி என்கரேஜ்மென்ட் கிடையாது. ஸோ குடிய வந்து நம்ம வந்து யாருமே எப்பயுமே என்கரேஜ் பண்றதில்ல. தப்பான விஷயங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய முடிவ நீங்க தான் எடுக்கணும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். நீங்க என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான். யுவர் சாய்ஸ். அது அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ இங்க வந்து நமக்கு சாய்ஸ் குடுக்குறாங்க. நமக்கு வந்து அந்த சுதந்திரம் இருக்கு. பட் அங்க நமக்கு அந்த சுதந்திரம் இல்ல அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் இது 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய குடிகார நண்பர்களுக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க யூரோப்க்கு வந்தாலும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு எது ஷாக்கிங்கா இருந்தது? நீங்க எத பார்த்து வியந்தீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? இந்த மாதிரியான கல்ச்சர்ல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி யூரோப். பை பை. டேக் கேர். சீ யூ.